சீஃப் மினிஸ்டர் உழவன் பாதுகாப்பு திட்டம். முதல்வர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பென்ஷன் ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன டீட்டெயில் வேணும்ன்ற சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ஆதரவற்றவராக இருந்தால் அவங்களுக்கு ஓகே. அடுத்தது நிலமற்ற விவசாய தொழிலாளராக இருக்கணும். ஓகேவா? அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கணும். 60 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். அவங்களோட சொத்து மதிப்பு வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? என்னென்ன டாக்குமெண்ட் தேவை பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி பாஸ்புக்கு, அடுத்து சிஎம்டி கார்டுனா அந்த அட்டை வந்து நமக்கு உழவர் பாதுகாப்பு அட்டை. ஓகேவா? சரிங்க சார், இதெல்லாம் எடுத்துட்டேன். எப்படி அப்ளை பண்ணீங்கன்னா சர்வீசஸ்க்குள்ளே போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து தேர்ட் பேஜில் போங்க. ஓகேவா? தேர்ட் பேஜில் போயிட்டு உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், REV 205 சீஃப் மினிஸ்டர் உழவன் பாதுகாப்பு திட்டம் CMUPT அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்ளிகேண்ட் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சென்ட் ஃபார்மு, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, CMUT கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், பேங்க் புக்கு, அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப் எதனா வந்து கொடுக்கலாம். ஓகே, கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்றது வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேன் நம்பர் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் கேன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியாது சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்த வேணா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு இப்போ காட்டுதா, அதனால் வந்து கீழே வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணனே ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இந்த ஃபார்மில் தான் நம்ம ஃபில்அப் பண்ணோம். என்ன அப்படின்னா கீழே ஸ்கொயர் பண்ணிட்டுவாங்க. கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதுதான். இதில் வந்து பேங்க் போஸ்டல் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் அது ஐடியில் இருக்கும், அது அதுவே ஜென்ரேட் ஆகிடும். மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் ஒன்று பேங்க் சைடா இல்லை போஸ்ட் ஆஃபீஸுமா, உங்களுக்கு பேங்க் மூலியமாக அமௌண்ட் வரணுமா இல்லை போஸ்ட்மேன் எடுத்து வந்து கையில் கொடுக்கணுமா காசு அப்படின்னு. பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேங்க் கொடுங்க. இல்லை எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை சார் அப்படின்னா போஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட்லும் கொடுத்தீங்கன்னா உங்களோட பின்கோடு மட்டும் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அது மூலியமாக வந்து போஸ்ட்மேன் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் சார் போது பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம் கேட்கும். என்ன பேங்க் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களோட பிரான்ச் கோட், பிரான்ச் நேம் என்ன பிரான்ச்ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து உங்க பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் IFSC கோடு கேட்கும். IFSC கோடு என்டர் பண்ணீங்க. புக்லேயே இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. IFSC கோடு தெரியல சார் அப்படின்னா நீங்க போயிட்டு கூகுளில் போயிட்டு உங்களோட பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் போட்டு IFSC கோடுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் IFSC கோடு ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ். இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஸ் டிசர்ட் அப்படின்னா ஆதரவற்றவரா இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க இருக்காங்க ஆதரவற்றவராக இருந்தால் எஸ் கொடுங்க. ஆதரவற்ற இல்லை சார் அப்படின்னும் போது நோ கொடுங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ரெண்டுத்தில் ஆனால் நீங்கள் எதாவது ஒன்று கொடுக்கணும் கம்பல்சரி. சரிங்களா? அந்த ஸ்டார் ரெட் போட்டுருது எல்லாமே கம்பல்சரி ஃபில்அப் பண்ணும். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ஓன் ஹவுஸ், உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது சார் அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டைப் ஆஃப் ஹவுஸில் வந்து ஒன்று கூரை வீடா இல்லை ஓட்டு வீடா இல்லை காங்கிரீட் போட்டால் மெத்த வீடா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தில் ஒன்று கூரை வீடு ஓட்டு வீடு அது ரெண்டுத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மாதிரி இது பண்ணுங்க. அடுத்து ஓன் ஹவுஸில் வந்து இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுக்கு எங்கன்னா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இல்லைனா கூட ஒரு 1000 ரூபான்னு சொல்லி ரெண்ட் போட்டு கொடுத்துங்க. ஓகேவா? பட் ஆனால் எனக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது, அதனால் நான் ஓன் ஹவுஸ் கொடுத்து அவங்களுக்கு கூரை வீடுன்றதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணுறோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஹவ் சப்போர்ட்டட் மேஜர் சன் அண்ட் கிராண்ட் சன் அவைலபிள் 20 இயர்ஸ். 20 வயதுக்கு மேற்பட்ட பெரிய மகன் அல்லது பேரன் ஆதரவு இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஆனால் இருக்குன்னு இருந்தாலுமே இல்லை அப்படின்றதுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னன்றது கேட்டுட்டு நோ கொடுங்க. சரிங்களா? அதில் எஸ் கொடுக்கக்கூடாது. எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது. அதனால் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துனே இஸ் லேண்ட் இது அக்ரியல் லேபர்ஸ் அப்படிங்கன்னா நிலமற்ற விவசாய தொழில் செய்கிறவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கண்டிப்பாக கம்பல்சரி என்ன கேட்டாங்க, செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம எஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? இதில் லேபர் இதில் வந்து எஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? சரி, கொடுத்துட்டேன். இதில் வந்து ஆர் யூ ஹேவிங் த CMUT கார்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்தால் மட்டும் தான் இது எலிஜிபிள். அதனால் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு நம்பர் கேட்கும். அந்த கார்டு வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க உழவர் பாதுகாப்பட்டணும். அதில் இருக்கிற நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா? அந்த கார்டில் இருக்க நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ண உடனே கீழே வந்தீங்கன்னா இந்த இஸ் ப்ளோ ப்ரைவேட்டி லைன் அப்படின்னா பிபிஎல்ல வந்து இப்போ அந்த எஸ்னா என்ன சொல்கிறது வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா கேட்பாங்க. இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஆனால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபிஎல் ஐடி வந்து போடணும். ஓகேவா? அந்த ஐடி எனக்கு தெரியாது சார்னும் போது நோ கொடுத்துருங்க. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ நான் கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா இன்கம் டீட்டெயில்ஸ்
டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இன்க்ளூடிங் த அப்ளிகண்டோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்களோ யார் இன்கம்ன்றதை சொல்லி காமிக்கணும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கொடுங்க. இல்லை ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்கன்னா அதில் 1ன்னு கொடுங்க. சரிங்களா? இப்போ இல்லை சார் எனக்கு 2 பேர் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க போது அவங்களோட நேம் ஃபஸ்ட்டு அப்ளிகண்டோட நேம் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? எத்தனை பேர் இருந்தாலுமே அப்ளிகண்ட் நேம் தான் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். இதில் ஆதரவற்றவர்கள் இருக்கும் போது இல்லை ஆதரவு இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 பேர் தான் இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று ஒய்ஃபு அவங்க தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே? அவங்களோட நேம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில், தமிழில் ஏஜி, அடுத்து என்ன ஃபீமேலாக என்னென்னு கொடுத்துங்க. ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப்னு கொடுத்துட்டு ப்ரொஃபஷனில் வந்து அவங்க ப்ரைவேட் இல்லை பப்ளிக் ஸ்டூடெண்ட்டாக கேட்பாங்க. அதில் ப்ரைவேட் தான் கொடுக்கணும். ப்ரைவேட் கொடுத்துட்டு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது, சேலரி பிஸ்னஸும் கிடையாது, ரெண்ட்டும் கிடையாது, அவங்க அதர்ஸில் கொடுத்துட்டு அவங்க ஒரு லேபர் கூலி வேலை செய்கிறவங்க. ஓகேவா? அதனால் செய்கிறவங்கன்றதில் 1000 ரூபான்றதை கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் 1000 ரூபானா ஆனுவல் இன்கம் 12,000 ரூபா வரும். ஓகேவா? அந்த அதர்ஸில் வந்து லேபர்னு கொடுத்துட்டு இந்த மற்ற இதில் வந்து கூலி வேலைன்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து தமிழில் கொடுத்துட்டு ஆட் அப்படின்றத கொடுத்தோம்னா உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு அதுவே ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்த ஆடுன்னு கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஜென்ரேட் ஆகும் பாருங்கள். இல்லை இவ்வளோ கொடுத்துருக்குமே சார் என்ன சார் அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் மினிமம் இருந்தாலும் ஓகே, எலிஜிபிள் தான் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்தது அவங்க ஒய்ஃப் பேர் இருக்குதுன்னும் போது அவங்க பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே? இவங்க பேர் மட்டும் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் நேம் வந்து இங்கிலீஷில் இந்த தமிழில் வந்து டைப் பண்ணிடுறேன். அப்படியே ஜஸ்ட் இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா தமிழ் அதே ஜென்ரேட் ஆகிடும். அடுத்து அவங்களோட ஏஜி, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஃபீமேலாக மேலான்ற செலக்ட் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க என்ன அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஒய்ஃப் அப்படின்னா ஒய்ஃபை கொடுத்துட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஆடு கொடுத்துங்க. சரிங்களா? ஆடு கொடுத்தோடனே அப்படி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் அதுவும். சரிங்களா? இப்போ 2 பேரையும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் டீட்டெயில் ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் பேர் மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இது வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ரெட் கலரில் இல்லை, அதனால் அப்படியே சப்மிட் கொடுத்துருங்க. பட் இருக்குன்ற டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இருக்குது அப்படின்னு பர்டிகுலர் கொடுத்தனா அவருடைய நேமு, அடுத்து ரிலேஷன்ஷிப்பு, அவர் என்ன டைப்பில் வச்சிருக்காரு அந்த மாதிரி, இது ஹவுஸா இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை ஏர் அந்த மாதிரி கொடுக்கணும். இது ரூரலில் இருக்கா என்னன்றதை செலக்ட் பண்ணணும். ஓகே? டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இல்லை ஹெக்டார்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி இது எதுவுமே இல்லை சார் அப்படின்னா நம்ம இது எதுவுமே ஃபில்அப் பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். நிலம் வச்சிருக்கவங்களுக்கு எப்படி தருவாங்க? இப்போ அதிக நிலம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து சப்மிட் அப்படின்றத வந்து அப்ளை பண்ணிங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக பண்ணுற அவசியம் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே? இப்போ சப்மிட் அப்படின்றத கொடுத்த வேணே உங்களுக்கு டாக்குமெண்ட் மோடுக்கு வந்துடும். சரிங்களா? சரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றத ஒரு டைம் செக் பண்ணிடுவாங்க. அப்ளிகண்டோட ஃபோட்டோ அந்த மேண்ட்ரின்றது வந்து கம்பல்சரி கொடுக்கணும், அது சொல்ல வந்துட்டேன். ஓகே சரி ஓகே. இப்போ என்னன்னா அப்ளிகண்டோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சென்ட் ஃபார்மு, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு எதனா ஒன்று, ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம். அடுத்து சிஎம்டி கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், பேங்க் பாஸ்புக். ஓகேவா? இப்போ டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கையெழுத்து வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணிங்க. என்னென்ன ஃபைல் சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஜி, கிஃப், பிங்கு. டாக்குமெண்ட் சைஸ் 200 கேப்ஸும் ஃபோட்டோ சைஸ் 50 கேப்ஸ் இருக்கணும். இந்த கேப் சைஸில் எனக்கு மாற்ற தெரியாது சார் அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க. ஓகேவா? சரி எடிட் பண்ணிட்டேன், எப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் வந்து வரும். இப்போ நான் ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆதார் கன்சென்ட் சொல்லி வந்துச்சுங்களா, இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி காமிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்மில் அவங்க கையெழுத்து வாங்கி அதையும் இது பண்ணிக்கிச்சுங்களா, இதையும் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் சார் எல்லாத்தையுமே அப்படின்னா இப்போ ஆதார் கார்டு கொடுத்து ஒரு பொறுப்பாக ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கன்சென்ட் ஃபார்ம், இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணல ஃபோட்டோ அப்லோட் பண்ண பிறகு அந்த ஃபார்ம் அதுதான். ஓகேவா? இது எங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 2 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் ஆதார் கன்சென்ட் ஃபார்மும் உங்களுக்கு இதிலேயே காமிக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் ஆட் பண்ணிடுறேன். சிஎம்யூடி கார்டும் இது பண்ணிட்டேன். இதான் உழவர் பாதுகாப்பான திட்டத்துக்கான அட்டை, அதையும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம பேங்க் புக்கு கொடுத்துருக்கிறதால ஆப்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கோம், அதனால் பேங்க் புக்கை வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் பேங்க் புக்கையும் வந்து பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஐடி ப்ரூஃப் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஓட்டர் ஐடியோ இல்லை பேன் கார்டோ வேறு எதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். ஓகேவா? உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணாலே போதும். கீழே வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்தமாதிரி ஒரு இதில் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா S1 கேட்கும், அதை திரும்பியும் ஓகேன்றதை கொடுங்க. சரிங்களா? இப்போ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மோடுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரின்ற செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகி ஒப்புதல் சீட்டு வந்துடும். இந்த ஒப்புதல் சீட் வச்சு யார் இருக்குது எப்படின்றத ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். இதை வச்சு தான் நம்ம சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வச்சு எடுத்தேன் அப்படின்னா சர்டிஃபிகேட் எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுக்கு 1000 ரூபா பென்ஷன் ஸ்கீம் வந்து இப்போ வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.